பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, என்ன அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, விரிவாக சொல்லலாம். லாவண்யா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 1 தேர்வு, இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது. இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. இதற்கான விண்ணப்பத்தை தேர்வர்கள் 27ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் தேர்வர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். முதல்நிலை தேர்வை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பிரதான தேர்வுக்கான அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 90 பணியிடங்கள் இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. டெப்யூட்டி கலெக்டர் பணியிடங்கள் 16, டிஎஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பணியிடத்திற்கு 23 பணியிடங்கள் உள்ளன. உதவி ஆணையர் 14 பணியிடங்களும், உதவி பதிவாளர் அதாவது துணை பதிவாளர் இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 21 என ஒட்டுமொத்தமாக 90 இடங்களுக்கான பதவியிடங்களுக்கான அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு குரூப் 1 பாடத்திட்டத்தில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். முதல்நிலை தேர்வில் ஆப்டிடியூட் பகுதி நீக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாக இருந்தது. இணையதளத்தில் வெளியிட்டிருந்தார்கள். அப்போதே தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகவிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபிநயா.